ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது பலருக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா, அந்த நம்பிக்கைய கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஷாருக் கான் மாரியான ஒரு பெரிய ஸ்டார் தேவைப்பட்டாரு. ஆக்சுவலா ஐபிஎல் இவ்ளோ பெரிய விஷயமானதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஷாருக் கான் அப்டின்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஐபிஎல்ல ஐடியா அப்டின்றத ப்ரொப்போஸ் பண்ணி, அத முதல்ல எடுத்து கொண்டு வந்த லலித் மோடி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல அவர் பேசியிருந்தாரு. என்ன அப்டின்னா, ஷாருக் கான் வந்து எப்படி ஐபிஎல்ல ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா மாத்துனது. அந்த ஐபிஎல் அப்டின்ற ஒரு இடத்த அடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு போறதுக்கு ஷாருக் கான் மாரியான ஒரு மிகப்பெரிய ஃபிகர் எனக்கு எப்படி எதனால தேவைப்பட்டாங்க அப்படின்றதையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஎல் அப்படின்ற இந்த ஒரு ஐடியா ப்ரொப்போஸ் பண்ணும்போது யாருமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது மேல இருந்த ஒரு ஹைப்ப வந்து எப்படியோ ஏத்தி வச்சோம் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல ஷாருக் கான் இதனால ஒரு முக்கியமான ஒரு ரோல ப்ளே பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாருக் கான் வந்து ஒரு மிகப்பெரிய பாலிவுட் ஸ்டார் அண்ட் இந்தியாவை பொறுத்தளவுல பாலிவுட் வந்து ரொம்பவே பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் இன்னொன்னு வந்து கிரிக்கெட். ஸோ இந்த 2யுமே நான் பிளாட்ஃபார்மா ஒண்ணா இணைக்கிறதுக்கு நான் எதிர்பார்த்தேன். அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அந்த பிளாட்ஃபார்மை நான் ஐபிஎல்லா மாத்திக்கிட்டேன். அண்ட் அந்த டைம்ல அதே சமயம் T20 கிரிக்கெட்டுமே கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தது. பட் இருந்தாலும் T20 மேல பெரிய சீனியர்ஸ் வந்து யாருமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. குறிப்பா அதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச T20 உலக கோப்பையிலுமே சீனியர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்திருந்தாங்க. இந்தியா வந்து அவங்களோட யங் டீம தான் அனுப்பியிருந்தாங்க. அப்படின்றதையுமே சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது லலித் மோடி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த T20 வேர்ல்டு கப்ல யாரோ ஒருத்தங்க 6 பால்ல 6 விக்கெட் எடுக்க போறாங்க. அப்படி இல்லன்னா 6 பால்ல 6 சிக்ஸ் அடிக்க போறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி யுவராஜ் சிங்கும் அதே இதுல 6 பால்ல 6 சிக்ஸ் அடிச்சு சாதனையுமே படைச்சாரு. ஸோ அது வந்து இந்தியால ஒரு மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. 6 பால்ல 6 சிக்ஸ் ஒருத்தரால அடிக்க முடியுமா? ஸோ இதுதான் T20 கிரிக்கெட்டோட நியூ ஃபார்மேட். ஸோ இந்த T20 கிரிக்கெட் இந்த ஒரு 6 பால்ல 6 சிக்ஸ் அடிச்சது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் குடுத்தது அப்படின்றதையும் லலித் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் இந்தியா வின் பண்ணும்போது இதுதான் ஒரு நெறைய ஒரு நல்ல சான்ஸ். இத எப்படியாச்சும் கேப்பிட்டலைஸ் பண்ணி ஐபிஎல் மாதிரியா ஒரு லீக கிரியேட் பண்ணி பெரிய ஆள் ஆயிடணும். இத வந்து பிசிசிஐக்கு மிகப்பெரிய லெவல்ல ரெவென்யூ எடுத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல அவரு அந்த ஒரு T20 வின்ன மிகப்பெரிய லெவல்ல ஒரு பரேட் மாரி வந்து செலிப்ரேட்டும் பண்றாரு. அண்ட் அது மிகப்பெரிய லெவல்ல ரசிகர்கள் மத்தியில ஒரு வரவேற்பையும் பெறுது. அதுக்கப்புறமா இந்த ஐபிஎல் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரொப்போஸ் பண்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீம வந்து ஏலம் விடுறாரு. சென்னை, மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத், பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு பல டீம்ஸ வந்து அவர் முன்னாடி கொண்டு வராரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இத பிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றாரு. அண்ட் ஷாருக் கான் எப்படியாச்சும் டீமுக்குள்ள கொண்டு வரணும். எப்படியாச்சும் இந்த லீகுக்குள்ள கொண்டு வரணும். எப்படியாச்சும் ஏதோ ஒரு டீம் அவர் வந்து வாங்க வச்சிரணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. எதனால அப்படின்னா, இப்போ நம்ம அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸான NBA-வா இருக்கட்டும், இல்ல MLB-யா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஸ்போர்ட் எல்லாத்துலயுமே அவங்க நாட்டோட செலிபிரிட்டீஸ் வந்து வர்றது ரொம்பவே ரொம்ப காமனான ஒரு விஷயம். அண்ட் அவங்க வர்றது வந்து மிகப்பெரிய லெவல்ல அந்த ஒரு ஈவென்ட்டுக்கு பெரிய வெளிச்சத்த கொடுக்கும். ஸோ அதே ஃபார்மேட்ட நான் இங்க கொண்டு வர பார்த்தேன். ஸோ அதனால நான் ஷாருக் கான உள்ள கொண்டு வந்தேன். அண்ட் ஷாருக் கான் வந்ததுனால பல பெண்களும் சரி, பல சிறுவர்களுமே கிரிக்கெட் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட அவர் குடுத்தாரு. ஐபிஎல்லுக்கு முதலா அவர் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்த குடுக்குறதுக்கு ஷாருக் கானோட வருகை வந்து மிக முக்கியமான காரணமாவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அட் த சேம் டைம் ஷாருக் கான் முதலா அவரோட ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து கொல்கத்தா கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அவரோட முதல் பிரிஃபரன்ஸ் வந்து மும்பை, செகண்ட் பிரிஃபரன்ஸ் வந்து பெங்களூரு, தேர்ட் வந்து டெல்லி, 4வது தான் கொல்கத்தா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனா அவரோட பிட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி தான் அவர் பிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால அதிகமா பிட் பண்ண அம்பானிக்கு முதல் பிரிஃபரன்ஸான மும்பை போயிடுச்சு. அண்ட் அடுத்தது விஜய் மல்லையா வந்து அவரோட அதிக பிட் பண்ணதுனால பெங்களூரு போயிடுச்சு. அதே மாதிரி டெல்லிக்குமே அதிக பிட் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஷாருக் கானுக்கு வந்து கொல்கத்தா தான் கிடைச்சது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ முதல்ல எப்படி ஐபிஎல்க்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் குடுக்குறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷாருக் கான் வெர்சஸ் விஜய் மல்லையா. 2 பேருமே ஒரு பயங்கரமான ஃபிகர்ஸ். 2 பேருமே இந்த பார்ட்டி அப்படின்னாலே ஷாருக் கான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸ். அட் த சேம் டைம் பிசினஸ் சைட்ல பார்ட்டியில பயங்கரமான ஒரு ஃபேஸா இருக்கிறது வந்து விஜய் மல்லையா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லையா வெர்சஸ் ஷாருக் கான், அதாவது கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபின்றது தான் முதல் மேட்ச். முதல் மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்லாம் என்னால பார்க்கவே முடியல. நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பதட்டம் இருந்தது. ஆனா அந்த மேட்ச்ல பிரெண்டன் மெக்கல்லம் 150 ரன் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்க இதுக்கு குடுத்து வச்சாரு. எப்படியாச்சும் ஸ்டேடியம்க்குள்ள ஷாருக் கான் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. அண்ட் ஸ்டேடியம்ல உட்கார வச்சுட்டாரு யாருன்னா பிரெண்டன் மெக்கல்லம். அப்ப நான் முடிவு பண்ணேன், பிரெண்டன் மெக்கல்லம் தான் ஃபேஸ் ஆஃப் ஐபிஎல். இந்த இதில முதல்ல இருந்து அவர் தான் உள்ள கொண்டு வர போறாரு. ஸ்டாரா அவர் தான் இருக்க போறாரு அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அட் த சேம் டைம் அவர் கடைசி வரைக்குமே சொன்ன ஒரு விஷயம், ஷாருக் கான் இல்லன்னா ஐபிஎல் வந்து இவ்வளோ பெருசா ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய கஷ்டத்த பட்டிருப்போம். ஏன்னா அவர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ட உள்ள கொண்டு வந்தாரு. நிறைய டீல்ஸ் அவர் எங்களுக்காக முடிச்சு குடுத்தாரு அப்படின்றதையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு.